கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே தேவன் முதல் வாரத்தில் கொண்டு வந்து நம்மோடு கூட பேசுகிறவராக காணப்படுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். இந்த தூது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது, அல்லது கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை இந்த காலவேளை நாம் சிந்திக்கலாம். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது யோசுவாவுக்கு சொல்லப்பட்டதான ஒரு அருமையான வார்த்தையை நாம் இங்கே கேட்கிறோம். மோசே மரிக்கப் போகிறார். இனி யோசுவா அந்த ஜனத்தை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையில் சொல்லப்பட்டதான வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், கர்த்தர் உங்களோடு கூட வருவார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அவர் உங்களுக்கு முன்னே போகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம் முன்னே போகிற ஒரு தேவனாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த உலகத்தில் இந்த 6ஆம் மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த 6ஆம் மாதத்தில் நமக்கு முன்னே நம்முடைய தேவன் புறப்பட்டு போகிறவராக காணப்படுகிறார். இன்றைக்கி அநேகர் நீங்கள் யோசிச்சுட்டு வந்திருக்கலாம், நம்முடைய பாதைகள் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த 6ஆம் மாதத்தில் எப்படி நடத்த போகிறோன்னு தெரியல, என்னெல்லாம் சம்பவிக்கும்னு தெரியலை, ஆனால் வந்துட்டோம், கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் இந்த காலவேளை கர்த்தர் தூதை அனுப்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னாக போகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு முன்னே போகிறவர். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் நமக்கு முன்னே ஒரு ஆளை வைக்கிறோம். யாருன்னு கேட்டால் வீட்டுக்கு தலைவர்கள், இல்லை ரொம்ப மூத்தவங்க, இல்லை அனுபவம் மிக்கவங்களை முன்னாடி அனுப்புகிறோம். இது எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் இதில் ரொம்ப அனுபவம் மிக்க ஆள், நீங்கள் இதில் ரொம்ப ஞானம் உள்ள ஆள், எங்களுக்கு இந்த பாதை தெரியலை, நல்ல ஒரு ஆலோசனை தரணும்னு சொல்லி உலகத்தில் முதன்மையான இடத்த நம்ம யாருக்கு தரேன்னு கேட்டால் மூத்தவங்களுக்கு, அறிவாளிகளுக்கு, அனுபவம் உள்ளவர்களுக்கு உலகத்தில் முதன்மையான இடம் கொடுக்குறாங்க. எதுக்கு? அவங்க சரியான பாதையை நமக்கு காண்பிப்பாங்கன்னு சொல்லி. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாத ஒரு வழி, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாத ஒரு பாதை நம்முடைய தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒவ்வொருவரையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன பாதையில் போவேன்றது தீர்மானிக்கிறது எந்த மனுஷனாலும் முடியாது. ஆனால் நாம் என்ன பாதையில் போகிறோம், அந்த பாதையில் என்ன வரும், அதை எப்படி சமாளிக்க வேணும், இது எல்லாமே தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்கிறார் ஆண்டவர் யோசுவாவுக்கு, கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவராய் இருப்பார், அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை நடத்துவார், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன? பாதையில் பயங்கள் வரலாம், பாதங்களில் கலக்கங்கள் வரலாம், ஆனால் உன் தேவன் எந்த பாதைக்காக உன்னை அழைத்தாரோ அந்த பாதையிலே நீ போய் சேரும் வரையிலும் உனக்கு முன்னே அவர் போய்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? அவங்களுடைய பாதை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு போகும் பாதை. இந்த பாதை என்பது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நியமிக்கப்பட்ட பாதை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவஜனமாய் இந்த சபையில் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாம் இந்த எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எகிப்தில் இருந்து நாம் பறந்து ஒரு நாள் கானானாகிய பரலோகம் போய் சேர வேணும். இந்த பரலோக கானான் போகும் பாதையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம் முன்னே போகாவிட்டால் பயங்களும் கலக்கங்களும் இருந்த இந்த உலகத்தில் நாம் கைவிடப்பட்டது போல, பரிதபிக்கப்பட்டது போல ஒரு தனிமையை உணர வேண்டியதாக இருக்கும். இந்த 6 மாதத்தில் அநேக நாம் உணர்கிறோம், தனிமையாக இருக்கிறேன், யாரும் இல்லை, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இனி யாரும் உதவியற்ற நிலவரத்தில் நான் இருக்கிறேன், ஒரு பயம் என்னை பிடிச்சிருக்குது, இப்படிப்பட்ட யோசனையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டுகிறது, கர்த்தர் நம்மை கொண்டு போகிறவர் எது வரைக்கும் கேட்டால் கானானுக்குள் நாம் பிரவேசித்து சுதந்தரிக்கும் வரையிலும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் நமக்கு முன்னே போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறவர். நேபோ என்ற மலையின் இடத்துல மோசேவுக்கு கர்த்தர் சொன்னதான செய்தி தான் இது, கடைசி செய்தி. நேபோ என்ற மலையில் இருந்து எரிகோவை பார்க்கிறார் மோசே. ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த தேசத்தை பார்க்கலாம், ஆனால் அந்த தேசத்தை நீ சுதந்தரிப்பதில்லை என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. இது நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்த 31ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை வாசித்தா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார் அவனுக்கு, ஆனால் நீ சுதந்தரிக்க மாட்ட. யார் சுதந்தரிப்பா அப்படின்னு கேட்டால் யோசுவா அதை சுதந்தரிப்பான். அவனுக்கு சொல்லு, நான் அவனுக்கு முன்னே போகிறேன். கடைசி நேரத்தில் கர்த்தர் மோசேக்கு சொன்னதான ஒரு செய்தி இந்த செய்தி. இந்த 6ஆம் மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் நமக்கு இந்த கடைசி காலத்தில் அனுப்பப்படும் செய்தி, தேவன் நமக்கு முன்னே போகிறவர். நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் நம்முடைய முன்னணியிலே புறப்பட்டு போகிறார். ஏசியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 52ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசித்தால், ஏசியாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீங்கள் தீவிரத்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார்,
இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகாலே உங்களை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை முன்னும் பின்னுமாக நடத்துகிறவர். முன்னே புறப்பட்டு போகிறது மாத்திரமல்ல, பின்னும் நின்று கர்த்தர் நம்மை காக்கிறவராக இந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் நமக்கு முன்னே போகும்போது நாம் ஓடி போக வேண்டியதில்லை, நாம் அலைந்து திரிவதில்லை, நம்ம மெதுவாக சாதாரணமாக கடந்து போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேத வசனத்தை பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 52ஆம் வசனத்தில் தீவிரித்து புறப்படுவதில்லை. யார் தீவிரித்து புறப்படுவாங்கன்னு கேட்டால் பயப்படும் ஜனம், தத்தளிக்கும் ஜனம், போராடுகிற ஜனம், பயந்து ஓடும். இஸ்ரேல் ஜனத்தை கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். பின்னாடி எகிப்தினுடைய சேனை புறப்பட்டு வருது, முன்னாடி செங்கடல் நிற்கிறது. இந்த ஜனங்க பயப்படுறாங்க, இந்த பக்கம் ஓடுறதா அந்த பக்கம் ஓடுறதா, ஒன்றும் புரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், செங்கடலை இரண்டா பிளந்து அது நடுவே அவர்களுக்கு ஒரு பெரிய வழியை பாதையை உண்டாக்கி அவர்கள் மெதுவாய் புறப்பட்டு கரையை சேரும்படி கர்த்தர் செய்தார். இந்த 6ஆம் மாதத்தில் நமக்கு முன்னும் பின்னுமாக பல தடைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், பயங்கள் இருக்கலாம். நீங்கள் தீவிரமாய் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற காலங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கி அநேகர் பயந்து இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். வசனத்தில் சொல்லப்பட்டு நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதும் இல்லை. ஏன்? கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் உங்கள் பிறகாலை உனக்கு காக்கிறாரு. நீங்கள் போக வேண்டிய எல்லையில் சேர்க்கும் வரை உங்களை மெதுவாய் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் எதுவரை நடத்துவார்? மரண பரியந்த நம்மை நடத்துவார். பாதையில் விட்டு போகிற தேவன் அல்ல. இந்த உலகத்தில் பாருங்கள், இப்போ இந்த சில பேர் பாருங்கள், இந்த இருட்டுக்கு பயப்படுறவங்க இருப்பாங்க. அவங்கள சில ஆட்கள் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இவங்கள பயன்படுறதுக்காக விட்டுட்டு போயிடுவான். இவன் பாவம் அங்கேருந்து வரவும் முடியாமல், அங்கே நிற்கவும் முடியாமல் பயந்து நிற்கிறது அநேகரை நாம் பார்க்குறோம். இது உலக பிரகாரமான ஒரு பயம். கடைசி வரையும் கொண்டு போகிறேன்னு சொன்ன பாதையில் விட்டு போகும்போது அநேகர் பயப்படுறதை நாம் பார்க்குறோம். அநேகர் திகில் அடைவதை பார்க்கலாம். யாராவது என்னை கொண்டு போய் விட்டு மாட்டாங்களான்னு கேட்குறத பார்க்குறோம். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் பயந்து ஓடுவதில்லை, திரிவதில்லை, பயம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், சமாதானத்தோடு நாம் போய் சேர வேண்டிய இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். நீங்கள் எங்கே போய் சேரணும்னு உங்களுக்கு தெரியாது, நான் எங்கே போய் சேரணும் எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பாதையினுடைய முடிவை தீர்மானிக்கிறவர் நம்முடைய தேவன். ஏன்னா அவர் நமக்கு முன்னே போய் அந்த பாதையை அறிந்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு பாதையும் நீங்கள் அறிந்திருக்கிறது இல்லை, தேவன் ஏற்கனவே அதை அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளை நீங்கள் இங்கே வரணும், திருப்பி நீங்கள் எங்கே போகணும், நாளைக்கு எதை சந்திக்கணும், எல்லா பாதைகளையும் ஒவ்வொருடைய தனித்துவமான பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் பாதையில் நீங்கள் வர முடியாது, உங்கள் பாதையில் நான் வர முடியாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அந்த பாதையினுடைய எல்லையை எங்கே இருக்குதுன்னு தீர்மானிக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறதான உங்களுடைய கர்த்தர். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. கர்த்தர் முன்னாடி போகிறான்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். இப்போ என் வாழ்க்கையில் கர்த்தர் போகிறவர்னு வாக்கு பண்ணுறாரு. அவர் போகிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவர் என் கூட வராரா இல்லையான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆண்டவர் என் கூட இருந்தார்னா ஏன் இந்த பிரச்சனைகள்னு ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளே ஆழ்ந்து போகிறாங்க. கர்த்தர் என் முன்னாடி போனால் ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த பாதையில் எத்தனை காரியம் தொட்டாலும் விளங்காதது போல் தடைகளாக போராட்டங்களாக வருதுன்னு பார்க்குறோம். சில பேர் பாங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல காலத்தை பார்த்துட்டு போகிறாங்க. சில பேர் பாருங்கள் நீங்கள் ராவு காலமாக யமகண்டமாக இதெல்லாம் பார்த்து இந்த காரியம் செய்யலாமான்னு உலக பிரகாரமாக செய்கிறாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதை என்பது மனுஷிகமாக யோசிக்கப்பட்டு நடத்தப்படுகிற பாதை அல்ல. கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தர் முன்னே செல்ல வேண்டிய ஒரு பாதை. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நம்மளுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற இந்த சபையில் இருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் முன்னாடி கர்த்தர் போய்கிட்டு இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் போய்கிட்டு இருக்கிறாரா? அப்போ நம்ம எப்படி இதை அறிஞ்சு கொள்ளலாம்? ஒரு 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நேரம் இருக்குமானா நான் எல்லாத்தையும் சொல்ல விளக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? முதலாவது சாமுவேல் புஸ்தகத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிறதான இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது நீ பெலிஸ்தரின் பள்ளத்தாக்கை முறியடிக்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் முன்னே போவார் என்றால் அங்கே இரைச்சலின் சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் முதலாவது கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். ஆனால் நாம் எப்படி அறிந்து கொள்வது? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தான் போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது தாவீது பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு நேரிட்டது. தேவ சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தரை நான் முறியடிப்பேனா, எப்படி நான் இந்த யுத்தத்தை செய்வது என்று தாவீது கடைசி நேரங்களில் கேட்டதான ஒரு வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, முசுக்கட்டை செடிகளினுடைய நுனிகளினுடைய சத்தத்தின் இரைச்சலை நீ கேட்கும்போது நீ புறப்பட்டு போ, அப்போது கர்த்தர் யுத்தம் செய்யும்படி உனக்கு முன்பாக புறப்பட்டு போவார். நம்முடைய தேவன் புறப்பட்டு போவதற்கு முன்பாக அங்கே ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த இரைச்சல் சத்தம் என்பது என்ன? துக்கங்களோடு போய் வருகிறவர்கள் சந்தோஷத்தோடு திரும்ப செய்வார், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறவர் என்று அர்த்தம். இன்றைக்கி அநேகர் எடுக்கிற காரியங்களில் ஒரு பெரிய துக்கம் இருக்கிறது. வேலை காரியங்களில், குடும்ப காரியங்களில், பிள்ளைகள் காரியங்களில் ஒரு பெரிய துக்கத்தோடு நீங்கள் அந்த காரியத்தை துவங்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு சமாதானமாக சந்தோஷமாக இருக்குமானால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம், கர்த்தர் நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். யுத்தத்தை எடுக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய கலக்கம் உண்டானது. இந்த முசுக்கட்டை என்ற வார்த்தை மல்பெரி என்றதான ஒரு செடியை குறிக்கிறது. இந்த மல்பெரி என்ற வார்த்தை எபிரேயில பக்ஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீப்பிங், வீப் என்ற அர்த்தம். இந்த முசுக்கட்டைக்கு ஆங்கிலத்தில் மல்பெரி என்றும், இந்த மல்பெரிக்கு ஹீப்ருவில் பக்ஹா என்று எழுதப்பட்டிருக்கு. BAKAH அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பக்ஹா அப்படின்னு சொன்னால் வீப்பிங், வீப், துக்கம் என்ற அர்த்தம். துக்கத்தினுடைய இரைச்சலோடு புறப்பட்டு போய் யுத்தம் செய்யும்படி ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற தேவ ஜனமே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், தேவன் உங்கள் முன்னே போய் கொண்டிருக்கிறார். உங்கள் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறதாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுடைய பயணங்கள் கண்ணீர் இருக்கலாம். சில பேர் பாருங்கள், எழும்பும் போதே அழுது தான் எழும்புறாங்க. இன்றைக்கி என்னையா நடக்க போகுதுன்னு தெரியல, எப்படி இதை சமாளிக்க போகிறோம், கண்ணீரோடு பாதையை அவர்கள் துவங்குகிறார்கள். ஆனால் அவருடைய முடிவு சந்தோஷமாக இருந்தால் அது தேவன் முன்னே போய் கொண்டிருக்கிறார் என்பதுக்கு அர்த்தம். இந்த உலகத்தில் கண்ணீர் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு துக்கம் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. வேதம் சொல்லப்பட்டிருக்கிற துக்கம் நிறைந்ததான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் துக்கம் இருக்குது, சஞ்சலம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வியாகுலம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் முன்னே போவாரே ஆனால் அந்த துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாற்றப்பட்டிருக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ துக்கத்தோடு நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். இந்த முசுக்கட்டை இரைச்சல் என்பது யுத்தத்திலே ஒரு ஜெயம் வருவதற்கு முன்பாக வந்த இரைச்சல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்பதுக்கு முன்பாக, போராட்டங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய இரைச்சல் போல இருக்கும், துக்கங்கள் இருக்கும். இது ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டால், இந்த செடிகள் ஒன்றோடு ஒன்று இலைகள் உரசும் போது படைகள், ஒரு ஆர்மி படைகள் போகிற சத்தத்தை போல சத்தமிடுமா. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு முன்னாடி ஒரு சேனை போய்கிட்டே இருக்கிறது, நீ துக்கப்படாமல் யுத்தத்துக்கு போ என்பதுக்கு இந்த செடிகள் அசைவது ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு துக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கர்த்தர் சொல்வார், நீ போ, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த வசனம் உங்களுக்கு வரும்போது, அந்த பலன் உங்களுக்கு வரும்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், கர்த்தர் யுத்தத்தை எடுக்கும்படி எனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அதுதான் அடையாளம். துக்கத்தோடு போகும்போது கர்த்தர் உங்களுக்கு சொல்வார், நீ சந்தோஷத்தோடு திரும்பி வருவாய். அதுதான் உங்களுக்கு முதலாவது அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது, அவன் பெலிஸ்தரை முறியடித்தான். அவன் முறியடிக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் முன்னே போய் கொண்டிருந்தார். இன்றைக்கி எத்தனையோ பெலிஸ்திய வல்லமை உங்களுக்கு பயமுறுத்தி இருக்கலாம், கலங்க பண்ணியிருக்கலாம், தத்தளிக்க பண்ணியிருக்கலாம். உங்கள் ராஜாவாகிய தேவன் உங்களுக்கு முன்னே போகும்போது கண்ணீரோடு யுத்தத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் முடிவு சந்தோஷமான முடிவு. அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்தினுடைய 25 அதிகாரத்தினுடைய 8 வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 25 அதிகாரத்தினுடைய 8 வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய ஜனத்தினுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறான்னா கண்ணீர் இருக்கலாம், பயம் இருக்கலாம், யுத்தத்தை குறித்ததான யோசனை இருக்கலாம். ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் கண்ணீரை துடைத்து நிந்தைகளை மாற்றி சந்தோஷமான முடிவை உங்களுக்கு கொண்டு வருவார். நீங்கள் எடுக்கிற காரியத்தில் கர்த்தர் போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு அடையாளம் என்னென்னா, ஆரம்பம் துக்கமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. யோவானின் புஸ்தகம் 16 அதிகாரத்தினுடைய 20 வசனம் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துக்கம் இல்லாத வாழ்க்கை இல்லை, துக்கம் இருக்கிறது. ஆனால் துக்கம் கர்த்தர் முன்னே செல்லும் போது அது சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பேர் நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். ஒன்று புரிஞ்சுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். இந்த துக்கங்கள் நிச்சயமாய் ஒரு சந்தோஷமான முடிவு உங்களுக்கு கொண்டு வரும்.
இதை நீங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் முன் செல்லுங்க. ஆண்டவர் எனக்கு முன்னாடி போகிறாரு, இந்த கண்ணீர் ஒரு நாள் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய தேவன் முன்னே செல்லும்போது நம்முடைய கண்ணீர்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது 84ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம், கண்ணீரினுடைய பாதையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை அது ஒரு சந்தோஷமான களிப்பான வாழ்க்கை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 84 6ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கும் போது அழுகையின் பள்ளத்தாக்கு, இதுதான் இந்த முல்பெரி ஆகிய பக்ஹா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அழுகையின் பள்ளத்தாக்குக்கு எபிரேய பதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது ஆங்கில வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் BAKH, பக்ஹா அப்படின்னு சொன்னால் அழுகை, வீப்பிங் என்று அர்த்தம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கு ஊடாய் நீங்கள் போய்கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட வந்துகிட்டே இருக்கிறார். உலகம் அழுகிற விதத்தில் நீங்கள் அழுகிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிற துக்கம் என்பது தற்காலிகமானது, அவர்கள் முடிவோ சந்தோஷமானது. இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உங்கள் துக்கங்கள் தேவன் முன்னே செல்லும் போது அதனுடைய அடையாளம் முடிவு சந்தோஷமாய் காணப்படும். ஒரு காரியத்தை நீங்கள் துவக்கும் போது ரொம்ப கஷ்டத்தோடு கண்ணீரோடு துவக்குங்க, அது முடிவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கர்த்தர் என் முன்னாடி இந்த காரியத்தில் போய்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் முன்னே போகிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இரண்டாவது, கர்த்தர் முன்னே போவார், ஆனால் அங்கே தடைகள் நீக்கப்படும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கிறது. ஆசீர்வாதங்களுக்கு தடை, தேவ சமூகத்தில் நன்மைகளை பெறுவதற்கு தடை, இப்படி பல தடைகளோடு கூட வாழ்க்கை இருக்கும். பைபிளில் இந்த வசனத்தை நீங்கள் சரியாக வாசிப்பீங்கன்னு சொன்னால், தடை வராதுன்னு என்று எழுதப்படலை. தடை வரும், ஆனால் தடைகளை அவர் நீக்கி போடுவார். அதுக்கு தான் அவர் முன்னாடி போகிறார். இன்றைக்கி வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், எகிப்து தேசத்தில் இருக்கும்போது நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். ஆனால் என்ன தடை வரும்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, உன் தேவன் உங்களுக்கு முன்னே போகிறவர். அவர் முன்னே போகிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே செங்கடல் வரலாம், அங்கே எரிகோக்கள் வரலாம், அங்கே மாரா வரலாம், அங்கே யோர்தான் வரலாம், அங்கே எரிகோக்கள் வரலாம். எது வந்தாலும் உங்கள் ராஜாவாகிய உங்கள் தேவன் உங்கள் முன்னே போவாரே, ஆனால் அவர் தடைகளை நீக்கி போடுவார். இன்றைக்கி பலருக்கு வாழ்க்கையில் பல தடைகள் இருக்குது. திருமணத்தில் தடை, ஆசீர்வாதங்களில் தடை, ஒரு வேலையில் அடுத்த காரியத்தில் போவதற்கு தடை, படிக்கிறதுல தடை. தடைகள் எங்கு பார்த்தாலும் ஜனங்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது வாசல்கள். இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் எல்லா வாசலும் மூடப்பட்டிருக்குதா, ஒரு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள், உங்கள் தேவன் முன்னே போகும்போது உங்கள் தடைகள் நீக்கப்படும், ஒரு பெருத்த சமாதானம் உண்டாகும். ஏன்னா நம்முடைய தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் தடையாக இருக்குது. இதெல்லாம் சில பேர் பாருங்கள், வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க, வீடு கட்டவே முடியாது. அவங்க சொல்கிறாங்க தடையாகவே இருக்குது ஐயா, கட்டவே முடியல. சில பேர் வீட்டை கட்டியிருப்பாங்க, உள்ளே போக முடியாதபடி தடையாக இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், ஆனால் என்ன அடையாளம்னு கேட்டால் எல்லா தடைகளும் உடைத்து நொறுக்கி உங்களை அந்த பாதையில் கொண்டு போய்கிட்டே இருப்பார். தடைகள் வர மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அதை கடந்து போய்கிட்டே இருப்பீங்க. செங்கடல் தடையை போல் வந்துச்சு, ஆனால் அவங்கள தடுக்கலை. நல்லா விளங்கி கொள்ளணும், செங்கடல் தடையை போல் வந்தது உண்மை, ஆனால் அவங்கள தடுக்க முடியல, அவங்க கடந்து போயிட்டாங்க. யோர்தான் தடையை போல் வந்து நின்றதை தவிர அவங்கள தடுக்க முடியல, அவங்க கடந்து போயிட்டாங்க. எரிகோ தடையை போல் நின்றது உண்மைதான், ஆனால் எரிகோவை சமபூமியாக்கி கர்த்தர் அவங்களை கொண்டு வந்தார். நான் சொல்லுவேன், தடை இல்லாமல் இல்லை, தடை இருக்குது. ஆனால் தடைகள் நமக்கு தடையாக இல்லாமல் அதை கடக்க கர்த்தர் பண்ணுவார், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட போகிறவர் என்பது அடையாளம். அல்லேலூயா. உங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பது அதுதான் அடையாளம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 56ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 24:56, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி எலியேசர் என்றதான ஒரு வேலைக்காரனை ஆபிரகாம் அனுப்புகிறார். ஆபிரகாம் என்ன சொல்லி அனுப்புகிறார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒரு தூதனை உனக்கு முன்னாக அனுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 7ஆம் வசனம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் சொல்கிறான் வேலைக்காரனுக்கு, நீ எங்கள் தகப்பனுடைய தேசத்துக்கு போய் என் சொந்தத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வா, நான் உனக்கு சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புவார். அவன் போய் புறப்பட்டு போனான். அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் இந்த பெண் எங்கள் கூடவே இருக்கட்டும். அப்போ எலியேசர் சொல்கிறான், கர்த்தர் என் வழி பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிற நீங்கள் ஏன் தடை செய்கிறீர்கள்? தடைகள் வராதல்ல, தடைகள் இருக்கிறது. கர்த்தர் முன்னே தூதனை அனுப்பினார், காரியம் கைக்கூடி வண்ண பண்ணுது, அடையாளம் இருந்தது. ரெபேக்காலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எந்த பெண் முதலாவது இந்த கிணற்றிலே தண்ணீரை மூண்டு எனக்கும் ஒட்டகத்துக்கு கொடுக்கிறாரோ அதுதான் அடையாளம் என்று சொல்லப்பட்டது. அடையாளங்கள் நிறைவேறினது, வாக்குத்தத்தம் நிறைவேறினது, கர்த்தர் பாதையை வாய்க்க பண்ணினார். அவனுடைய காரியங்கள் எல்லாம் தெளிவாக கர்த்தர் செஞ்சார். ஆனால் கடைசி நேரத்தில் தடை வருது. இன்றைக்கி சில காரியங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது இனிஷியலில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா அடையாளங்களும் சரியாக நடக்கிற மாதிரி இருக்கும், கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும், இது கர்த்தர் காண்பிச்சது போல் இருக்கும், எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு தடை வரும். இன்றைக்கி நம்முடைய பாதையில் தடை வருதுன்னா நல்லா ஒன்று விளங்கி கொள்ளுங்க, ஆவிக்குரியவர்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த தடை என்பது நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. கர்த்தர் முன்னே போகும்போது அவர் தடைகளை உடைக்கிறவராக கடந்து போகிறார். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு சொல்கிறான், ஈசாக்கு பெண் பார்க்கும்படி எலியாசர் போகும்போது சொல்கிறான், கர்த்தர் என் வழியை வாய்க்க பண்ணி என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிட்டாரு, எனக்கு எல்லாமே கைக்கூட வர பண்ணிட்டாரு, மனவாட்டியை ரெடி பண்ணிட்டாரு, நீங்கள் ஏன் தடை செய்வது? உடனே என்ன நடந்துச்சு? தடை செய்வேன்னு சொன்னவன் ரெபேக்கால ஆசு வச்சு அனுப்புகிறான், என் சகோதரியே கோடா கோடியாய் பெருகுவாயாக. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடைகள் வரும்போது ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் வர காத்திருக்கிறது. ஏன்னால் கர்த்தர் முன்னே போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் தடையே இல்லாமல் வாழ்க்கை வாழணும், பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை வாழணும், அப்படி தான் பல பேர் சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், தடைகள் அதிகமாக வருதா, ஒரு காரியம் தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. அது நிரந்தரமான தடையாக இருந்துடக்கூடாது. நீங்கள் சிலர் நாம் நினச்சிடும், கர்த்தர் தான் தடையை போட்டார், அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லை, தடையை உடைக்கணும். தடையை என்ன செய்யணும்? உடைக்கணும். எரிகாக்களை உடைக்கணும், செங்கடல்களை பிளக்கணும், யோர்தானை பிளக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் ராஜாவாகிய கர்த்தர் நமக்கு முன்னே போய்கொண்டே இருக்கிறவர். தடையில் நின்று விடுவதல்ல, நம்முடைய பிரயாணத்தை நம்ம முன்னேறி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நமக்கு சொன்னதை பெறும் வரையிலும், கர்த்தர் நமக்கு தந்த அடையாளத்தை வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற வரையிலும் தேவன் நமக்கு முன்னே போவதுக்கு நாம் தடையாக இருந்துடக்கூடாது. கர்த்தாவே, இந்த தடைகளை உடைத்து என்னை முன்னே கொண்டு போய் செல்லும் ஆண்டவரே. நீங்கள் சில பேர் தடை வந்த உடனே இது கர்த்தர் செய்யலை, இது கர்த்தரால் ஆன காரியம் இல்லை, நம்ம வேறு ஏதாவது ஒரு ரூட்டுக்கு போவோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அடையாளத்தை ரெபேக்காலுக்கு எலியாசருக்கு கர்த்தர் காட்டினார், பேசினா எல்லாம் சரியாக போச்சு. அவனுக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்த பெண்ணு தான் மனவாட்டின்னு தீர்மானிச்சாச்சு. அப்போ அப்படி தான் வந்தால் வீட்டுக்கு கொண்டு போனால் கடைசியில் பார்த்தா ஆபிரகாமுடைய இனத்தாரில் ஒரு இனத்தாராக தான் இருக்கிறா. எல்லாம் சரிதான், எல்லாம் அடையாளம் சரியாக இருக்குது, வாக்குத்தத்தம் சரியாக இருக்குது, ஆபிரகாம் சொன்ன வார்த்தை சரியாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு தடை வருது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன அடையாளங்கள்லாம் நிறைவேறும் போது கடைசி நேரத்தில் ஒரு தடை வருதுன்னா நீங்கள் நல்லா விளங்கிக்கணும், இது கர்த்தரால் அனுப்பப்பட்ட தடை இல்லை, இது பிசாசினால் கொண்டு வரப்படுகிற தடை. பவுல் சொல்கிறார், பிசாசு என்னை இங்கே வரக்கூடாதபடி சாத்தான் என்னை தடை செய்தான் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? தடை செய்கிறவன். சாத்தானுக்கு ஒரு வேலை இருக்குது, என்ன செய்வது? தடை செய்வது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முன்னாடி யாரும் பைபிள் இரண்டொரு தரம் மனதா இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன், சாத்தானோ தடை பண்ணினா. இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் வாக்குத்தத்தத்துக்கு அடையாளம் கிடைச்சிருக்குது, கர்த்தர் சொன்னதெல்லாம் நடந்திருக்குது, கர்த்தர் காண்பிச்சதெல்லாம் நடந்திருக்குது, அதான் அடையாளம். ஆனால் அடையாளம் நிறைவேறிருக்கிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறிருக்கிறது, கர்த்தர் சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேறிருக்கிறது. முடிகிற நேரத்தில் ஒரு தடை வருமானா அந்த சமாதானத்தை கெடுக்குமானா நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். அது கர்த்தரால் அனுப்பப்பட்ட தடை அல்ல, அது பிசாசினால் கொண்டு வரப்பட்ட தடை. கர்த்தர் அதுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார், பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, பிசாசு தெரிந்து தடை செய்கிறான் என்று அர்த்தம். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்குது, தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார், இந்த தடைகளை நான் உடைத்து இந்த வாசலாய் நான் உட்பிரவேசிப்பேன். இந்த 6ஆம் மாதத்தில் எத்தனையோ தடைகள் உடாய் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு முன்னே போகும்போது தடைகளை நீக்கி போடுவார். அது நடுவில் ஒரு பெரிய வாசலை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு எந்த சத்துரும் உங்களுக்கு தடை செய்ய முடியாது. ஏனால் தடையை நீக்கி போடுகிற தேவனாய் அது நடுவே ஒரு பெரிய வாசலை வழியை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. என் சகோதரி, நீ கோடா கோடையாய் பெருகுவாயாகன்னு சொன்ன அதே வாய் தான் சொல்லுது, கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்ய முடியாது.
ஏன்னால் தேவன் உங்களுக்கு முன்னே போய்கொண்டே இருப்பார். ஒரு கத்தோலிக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் முன்னால் போகும்போது தற்காலிகமான தடைகள் உண்டாகிறது ஒரு அடையாளம். ஆனால் தேவன் முன் குறிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கும் அவர் சந்ததிகளுக்கும் வித்திடப்பட்ட எல்லா நன்மைகளை அவர்களுக்கு நிச்சயமாய் கத்தர் கொடுப்பார். அதுதான் அடையாளம். அல்லேலூயா. மூன்றாவது, கத்தர் நம் முன்னே போவதற்கு என்ன அடையாளம்? வேத வசனத்தை பார்க்கும்போது மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தார். கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தான இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படிக்காக அங்கே சில பெண்கள் வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பெண்கள் கல்லறையில் வரும்போது ஒரு பயத்தோடு ஆண்டவரை பார்க்க தேடி வந்ததாக 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு பெரிய பயத்தோடு சுற்றிலும் சேவகர் இருக்கிற ஒரு நேரம் இருந்தது. இவர்கள் கல்லறையின்கிட்ட நெருங்கும் போது ஒரு பெரிய சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது. அந்த காவல் சேவகர்கள் எல்லாம் பயந்து போய் விழுந்து போனானுங்க. அந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு முன்னே கர்த்தர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் முன்னாடி போவார், ஆனால் ஒரு தூது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் முன்னால் போவதற்கு அடையாளம் என்ன? தேவனுடைய தூது ஆகிய வார்த்தை தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இன்னைக்கு அநேகர் கர்த்தர் முன்னாக போகிறார் என்று பொய்யாக பேசிக்கொண்டிருக்கிற நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், ஆனால் சரியான தூது, சரியான செய்தி, சரியான தரிசனம், வெளிப்பாடு உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தரிசனம் இல்லாமல், தூது கிடைக்காம, வசனம் கிடைக்காம, பாதைகளை தீர்மானிக்கிறனால தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. கல்யாணம் கட்டுற காரியத்தில், வீடு வாங்குற காரியத்தில், இடம் வாங்குற காரியத்தில், வேலைக்கு போகிற காரியத்தில், எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாக இருந்தாலும் ஒரு காரியத்தை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய தூது உங்களுக்கு கிடைக்க வேணும். அவங்க போய் பார்க்க போனது செத்து போன இயேசுவை, ஆனால் அவங்களுக்கு உயிர் தெரிந்த இயேசுவினுடைய வல்லமை கிடைச்சது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை மரித்த நிலவரத்தில் இருக்கலாம். செத்து போன பாதையில் போல நீங்கள் ஜீவித்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையை முடிஞ்சது போல பிசாசு உங்களை அதைரியப்படுத்தி கொண்டிருக்கலாம். கல்லறையின் வாழ்க்கையை தேடி போனவர்களுக்கு கிடைத்த செய்தி, உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். நம்முடைய தேவன் நமக்கு முன்னே போகும்போது நமக்கு சும்மா போகலை, கர்த்தர் தூதுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அவங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியல, இயேசுவை எப்படி பார்க்கணும்னு தெரியல, ஆனால் அவங்க பார்க்க ஆசையாக போனாங்க. இந்த காலை வேளை பார்க்க ஆசையாய் வந்திருக்கிற உங்களுக்கு, தேவனை பார்க்கும்படியான வாஞ்சையோடு தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, என்னை பார்க்க ஆசையாய் வந்த தேவ ஜனமே, இதோ உனக்கு ஒரு தூது கொடுக்கப்படுகிறது, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. உன் தேவன் உனக்கு முன்னே போகிறவர். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. செத்து போன கல்லறைக்கு போய் கல்லறையில் இருக்கிற சேவகர்லாம் பார்க்குறாங்க. நல்லா கவனிக்கணும். நான் இதை காலைல படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. நீங்கள் படித்து பாருங்கள். சேவகர் ஜனங்க அந்த கல்லறை கிட்ட இருந்த சேவகர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தூது அனுப்பப்படலை. நல்லா கவனிக்கணும். அங்கே தான் இருக்கிறான், அவனுக்கு எந்த செய்தியும் கொடுக்கப்படலை. ஆனால் கல்லறையை தேடி வந்த பெண்கள் வந்த உடனே அவங்க சேர்ந்த இடத்துல சேர்ந்த மாத்திரத்தில் தூதர்கள் இறங்கி வராங்க. யாருக்கு கர்த்தர் போகிறார் என்பதை வெளிப்படுத்துவார்னு சொன்னால், கர்த்தரை பார்க்க வாஞ்சையாக தேடுகிற ஜனத்திற்கு அவர்களுக்கு தூது அனுப்பப்படும். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் முன்னாடி போகிறாருன்றது நீங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம்னா, வாஞ்சையோடு பார்க்க தேடணும். சகையனுடைய வாழ்க்கை அதுதான் நடந்தது. அவரை பார்க்கும்படி ஆசையாய் வகை தேடினான். அவனுக்கு தான் கர்த்தர் பார்வைக்கு கண்ணுக்கு தென்பட்டார். அவன் வீட்டுக்கு கர்த்தர் சந்தித்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முன்னாடி போக வேண்டும் என்றதுக்கு அடையாளம், தேவனுடைய தூதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், நான் போகலாமா, நான் செய்யலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நாம் படிக்கும்போது, தாவீது தேவ சமூகத்தில் உட்கார்ந்த, ஆண்டவரே அமலேக்கேர் என்னையும் என் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விட்டாங்க, நான் என்ன செய்வது என்று அழுவதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். தேவ சமூகத்தில் ஏபோத்திடத்தில் போய் விசாரித்தான். ஏபோத்திடத்தில் அவனுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது, தாவீதே நீ அந்த தண்டின் மேலே பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சொல்லப்பட்ட செய்தியை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க 8ஆம் வசனம். சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய். அவனுக்கு தெரியல எங்கே திருடிட்டு போனாங்கன்னு தெரியல, அமலேக்கியர் இடத்துல திரும்பி வர முடியுமான்னு தெரியல, என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு ஒரு தூது அனுப்புகிறார். தூது என்பது தேவனுடைய வார்த்தை, தரிசனம், வெளிப்பாடுகளை காண்பிக்கிறது.
தேவன் உங்களோடு திட்டமாய் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவாரானால், தேவன் திட்டமாய் உங்களோடு ஒரு தரிசனத்தை தருவாரானால், தேவன் திட்டமாய் ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு தருவாரே ஆனால், அதுதான் உங்களுக்கு அடையாளம். உங்கள் தேவன் உங்களுக்கு முன்னாக போய் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் இழந்த யாவை நாம் திருப்ப பெற்றுக்கொள்ளுவோம். ஒருவேளை இந்த 6 மாதத்தில் நிறைய நீங்கள் இழந்திருக்கலாம். ஒருவேளை இந்த 6 மாதத்தில் இனி இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு நீ கண்ணீரை விடுறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். தாவீதுக்கு அழுவதற்கு பலன் இல்லை. அழுது 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 இனி அழுறதுக்கு பலன் இல்லாமல் போச்சு. தன் தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பெரியமானவர்களே, இந்த 6ஆம் மாதத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டு சொல்றார், கர்த்தருக்குள்ளே உன்னை திடப்படுத்திக்கொள். உன் தேவன் உன்னை திரும்பவும் இருந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவர். ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பாதையில் போகும்போது தேவனுடைய தூதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே மோசேக்கு ஒரு தூது அனுப்பப்பட்டது. என்ன தூது? மோசே குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு காரியம் தெரிந்து கொள்ளணும். மீதியான் தேசத்துக்கு பயந்து போன ஒரு கோழையாகிய ஒரு மனுஷன் மோசே. ஆனால் அவனுக்கு ஒரு தூது கொடுக்கப்படுகிறது. தூதன் மூலமாக, நீ மறுபடியுமாக எகிப்துக்கு புறப்பட்டு போக வேண்டும், ஜனங்களை மீட்க வேண்டும், நான் உன் கூட வருவேன், நீ இப்போ இந்த ஜனங்களை பெருத்த ஒரு பலத்த கையோடும் ஓங்கிய புயத்தோடும் அவங்களை கொண்டு வந்து நான் கானான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணினார். இது எப்போது நடந்தது? பலவீனத்தோடு, பயத்தோடு, தத்தளிப்போடு, உயிர் பயத்தோடு போய் கொண்டது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம், நான் உன் கூட வருவேன், நீ இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கானானு கொண்டு போவாய் என்று வாக்குத்தத்தம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உங்கள் பாதையில் கர்த்தர் முன்னாடி போகிறாரான்னு தெரியல, கர்த்தர் காரியங்களை செய்கிறாரான்னு தெரியல. இதுதான் அடையாளம், தேவனுடைய தூது வசனம். ஒரு வேளை சபைக்கு வரும்போது கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாக அவங்களோட கூட இடைப்பட்டு பேசலாம். சில நேரங்களில் நீங்கள் வேதம் வாசிக்கும் போது அந்த வசனத்திலிருந்து கர்த்தர் சில வசனங்கள் மூலமாக அவங்களை இடைப்பட்டு பேசலாம். சில நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். சில வேளை நீங்கள் நித்திரையில் இருக்கும்போது சில சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் இடைப்படலாம். சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொண்டு வரலாம். சில நேரத்தில் பஸ்ஸில் போகும்போது, வண்டியில் போகும்போது ஏதோ ஒரு வசனம் உங்கள் இருதயத்தை சந்திக்கலாம். இதுதான் தூது, தேவன் உங்களுக்கு முன்னே போகிறார் என்பதுக்கு அடையாளம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஆண்டவர் போறாரா இல்லையான்னு ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த 6ஆம் மாதத்தில் உனக்கு முன்னே நான் போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் அடையாளம். தூது கொடுக்கப்படுகிறது நமக்காக. 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? 119ஆம் சங்கீதத்தினுடைய 130ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 105ஆம் வசனம் வாசிங்க. 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதை என்பது வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற பாதை. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் முன்னாடி போகிறாருன்னா வசனம், வாக்குத்தத்தம், தரிசனம், வெளிப்பாடு, சொப்பனம் இருக்க வேணும். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு தூது இல்லை, அவங்களுக்கு வசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை, அதனால் பயம் இருக்குது. இன்றைக்கி உங்கள் பாதையில் கர்த்தர் முன்னாடி போகிறாருன்ற வசனமும் வாக்குத்தத்தமும் இருந்தால் எதையும் சமாளிச்சிருவோம். ஏன்னா இயேசு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறான்ற விசுவாசம் வரும். இந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா? உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறாரா? நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவர். யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், இஸ்ரேல் ஜனத்துக்கு முன்னாடி போவோன்னு வாக்கு பண்ணினவர் தடைகள் என்ன வரும்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அப்படி தானே சொன்னாரா? செங்கடல்லாம் வரும், எரிகோ வரும், யோர்தான் வரும், இது வரும், நீங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு? சொல்லலை. தடை வரும்போது அவன் கர்த்தரை நோக்கி பார்ப்பான். கர்த்தர் பார்த்தவன் பிழைச்சிக்கிட்டு கடந்து போனான். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களில் சில தடைகள், போராட்டங்கள் நமக்கு முன்னே எதிரடியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தூதை பெற்றுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை கல்லறையில் நிற்கிற வாழ்க்கையல்ல, கலிலேயாவுக்கு திரும்புகிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை மரணத்தில் நின்ற வாழ்க்கை அல்ல, ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்கிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை சமாதான கேடுலும் அவிசுவாசத்தில் முடிகிற வாழ்க்கை அல்ல, ஜெயமான விசுவாச பாதைக்கு கொண்டு வரப்படுகிற வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை கல்லறையிலே நின்று அழுது புலம்பி வாழ்க்கை அங்கேயே முடிக்கிறது போக இருக்கிறது. தூது வசனம் வரும்போது அது ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. இதுதான் பாதை. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வழி இதுவே என்று அவர் போதிக்கிற சத்தம் நமக்கு கேட்குமாம். என்ன சத்தம் கேட்குமாம்? வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வழி இதுவே என்று சொல்கிற சத்தம் இந்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் கேட்கப்படணும். தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு முன்னே போவீர், ஆனால் உம்முடைய வழி என்னவென்பது எனக்கு போதித்து நடத்தும். இதை நீங்கள் கேளுங்க. ஒரு நல்ல தூதுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 119ஆம் சங்கீதத்தினுடைய 130ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது,
பேதைகளுக்கு வழி தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் வசனத்தின் வெளிச்சம் பேதைகளை உணர்வுலாக்குறது. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அவர்கள் பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏன்னா அவங்க திசையை, அவங்க வழியை, அவங்க பாதையை, அவங்க கடந்து போக வேண்டிய எல்லையை ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு தீர்மானித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப பேதையாக இருக்கிறோம், ஏமாளியாக இருக்கிறோம். நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஆள் வளர்ந்துருக்குறாங்க, 60 வயசு 70 வயசு 50 வயசு, என்னென்னவோ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப பேதையாக இருக்கிறாங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எதை செய்வது, வாழ்க்கையில் பல போராட்டத்தின் பாதையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு வசனத்தின் வெளிச்சம் இல்லை. நான் சொல்கிறேன், யார் கர்த்தருடைய தூது வசனத்தின் வெளிச்சத்தில் கடந்து போகிறார்களோ அவங்களுக்கு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கர்த்தர் நமக்கு முன்னே போவதற்கு என்ன அடையாளம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்ரா 33:14, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் நமக்கு முன்னே போவாரானால் அந்த பாதை நல்ல இளைப்பாறுதலாய் காணப்படும். இளைப்பாறுதல் என்ற வார்த்தை கம்ஃபர்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் தேறுதலான, சமாதானமான, ஒரு நிம்மதியான ஒரு பாதையாக இருக்கும். சில பேர் வாழ்க்கையில் சில காரியங்களை எடுக்கிறோம், ரொம்ப குழப்பமாக இருக்குது, அல்லது ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறது, ஒரு இளைப்பாறுதல் இல்லை, ஒரு சமாதானம் இல்லைன்னா அந்த பாதையை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் அந்த பாதையை அனுமதிக்கலை, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதை என்பதை நாம் தீர்மானிக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய பாதைகளில் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறோம். இளைப்பாறுதல் என்பது சத்துருக்கள் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. இருதயத்தில் எண்ணங்களினால, மனதில் குழப்பங்களினால, போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் முன்னே போவாரான்வார், அதுக்கு அடையாளம் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலுக்கு தான் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்குள்ளே இளைப்பாறுதலே இல்லை, குழம்பி போய் உட்காந்துருக்குறோம். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இளைப்பாற பண்ணுகிற காலம் இருக்கிறது, இளைப்பாற பண்ணுகிற ஒரு நேரம் இருக்கிறது. இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாற பண்ணுகிற காலம் இதுவே. தேவன் நமக்கு ஒரு நல்ல காலத்தை தந்திருக்கிறார், இளைப்பாறும் காலம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னாடி போகிறார்னா ஒரு பெரிய இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 44ஆம் வசனத்தை வாசித்தால், சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் போகும்படி கர்த்தர் அவங்களுக்கு இளைப்பாற பண்ணினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய சுற்றி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால், கர்த்தர் நம்ம முன்னாடி போல் இது ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள பாதை, இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன முயற்சி, அதை நம்ம செய்யணும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கும். கர்த்தர் முன்னாடி போவார்னு சொன்னால் அந்த சூழ்ந்திருக்கிற பாதையின் நடுவில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தருவார். இன்றைக்கி நிறைய சத்துருக்கள், பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வருதா, ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் முன்னாடி போவார். இந்த சத்துருக்கள் மத்தியில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை சத்துருக்கள் வந்தாங்க தெரியுமா? 7 ஜாதி 31 ராஜாக்கள். எத்தனை பேர் வருவாங்கன்னு யாருக்கு சொல்லலை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லலை, மோசேக்கும் சொன்னது ஒரு வார்த்தை தான், எங்கே கொண்டு போவேன், கானான் கொண்டு போவேன், நான் உங்கள் முன்னாடி போவேன், உங்கள் பிறகால உங்களை காப்பேன், அவ்வளோதான் வாக்குத்தத்தம். முன்னாடி போவேன், பின்னாடி இருப்பேன்னு சொன்னாரே தவிர பிரச்சனைகள் வரும்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார்னு வாக்குத்தத்தம் இருக்குது. கர்த்தர் நம்ம நிச்சயமாக கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை நிச்சயத்தோடு நாம் இந்த சபைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நடுவில் இந்த வாழ்க்கையின் பாதையில், இந்த எகிப்திலிருந்து கானானாகிய பரலோகம் போகிற இந்த பாதையில் நாம் எதிர்க்க வேண்டியதான, கடக்க வேண்டியதான சத்துருக்கள், யுத்தங்கள் அநேகம் உண்டு. ஆனால் கர்த்தர் முன்னாடி போகும்போது அந்த யுத்தங்களை கர்த்தர் நமக்கு இளைப்பாற பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் வேத வசனம். வேத வசனத்தை பாருங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகத்தினுடைய உபாகமத்தின் புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவருடைய சத்துருக்களெல்லாம் விலக்கி அவர்களை இளைப்பாற பண்ணினார். நீங்கள் யோர்தானை கடந்து போய் தேசத்தில் குடியேறும்போது சுற்றிலும் இருக்கிறதான உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி இளைப்பாற பண்ணுகிறதினால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுற்றிலும் இருக்கிறதான எல்லா சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி
அங்கே உங்களை இளைப்பாற பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க முன்னாடி போனால் நிறைய பேர் தேவையில்லாமல் உங்களுக்கு இப்போ பிசாசா சத்ருவா மாறுவான். சொந்த குடும்பம் உங்களுக்கு சத்ருவா மாறும். சும்மா போகிறவங்க கூட எதிரியாக மாறுவான். நல்லா ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ள, கர்த்தர் உங்க கூட வராருன்னு சொன்னால் பல எதிரிகள் உங்களுக்கு நடுவில் வரலாம். ஆனால் அது நடுவிலே அவர்களை நிர்மூலமாக்கி தேவன் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை சமாதானத்தை கொண்டு வருவார். இந்த 6ஆம் மாதத்தில் பல சத்துருக்கள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கலாம். காரணமே இல்லாமல் எனக்கு சத்துருவானவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அநேகர் உங்களுக்கு சத்துருக்களாக எழும்பியிருக்கலாம். தேவன் இந்த காலவேளை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை சமாதானத்தை கட்டளையிடுவார். யோவானின் புஸ்தகம் 14:27 சொல்லப்பட்டுகிறது, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒருவனும் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவ சமாதானம் உங்களை சிந்தைகள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:7 வேகமாக வாசிங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. எப்போ ஒரு சமாதானம் வரும்போது, தேவனுடைய இளைப்பாறுதல் வரும்போது, உங்கள் சிந்தைகளில் மனதில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். இன்றைக்கி உங்கள் பாதையில் கர்த்தர் போய்கிட்டு இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு இளைப்பாறுதல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்னே போவீங்கன்னு சொன்னால் இந்த சத்துருக்கள் எல்லாம் நீக்கி இந்த யுத்தம் இல்லாமல் ஓய பண்ணி எனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய யுத்தத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய சத்துருக்களின் போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்கன்னு வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த யுத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஒரு பெரிய இளைப்பாறுதல் நமக்கு தருவார். ஏன்னா நம்முடைய தேவன் நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நமக்கு அடையாளம்? தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு முன்னே போகிறார் என்பதுக்கு என்ன அடையாளம்? ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது 45:2 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு முன்னால் போவாரே ஆனால் அவருடைய பாதைகள் செவ்வையாக காணப்படும். இன்றைக்கி நிறைய பேருடைய பாதை கோணலாக இருக்குது. எப்படி போனனே தெரியல. தாறுமாறாய் ஓடுகிறதான பெண் ஒட்டகத்தை போல இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட கர்த்தர் போகலை. சில பேர் பாவம், ஏகப்பட்ட பாவங்களை தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சுட்டு கர்த்தர் என் கூட போய்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பான். பொய்யான வார்த்தை. அவர் முன்னே போவாரானால் இவர்களுடைய கோணலை அவர் செவ்வையாக்குவார். செவ்வை என்பது ரைட்டஸ்னஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கோணலை சரிப்படுத்துறது தான் ஆண்டருடைய வேறு. உங்கள் முன்னாடி கர்த்தர் போகிறாருன்னா ரோடு கோணலாக இருந்தால் சரிப்படுத்துவாராம். எப்படிங்க பண்ண முடியும்? இப்போ நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு பெரிய பாதை, வளைவு, பெரிய வளைவுகள் இருக்குது, உங்களால் அது தாண்ட முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரியுது. அதனால் வளைவை என்ன செய்கிறாராம்? செவ்வையாக்குறாராம். இது முடியுமா? இன்றைக்கி அநேகர் பள்ளம், மேடு, வழி குறுகுல நெருகலமான பாதை, கடக்க முடியாத பாதை, இப்படி நாம் போய்கிட்டு இருக்கிறோம், கோணலான பாதைகள். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம் முன்னே போகும்போது ஏன் அவர் நமக்கு முன்னாடி போகிறார்னா நம்முடைய பள்ளம், மேடு, கோணலானது, எதிரடியாக நாம் சமாளிக்க வேண்டிய பாதைகளை நமக்கு என்ன செய்கிறார்? செவ்வைப்படுத்துகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் இதே வசனம் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்படும். தேவன் நமக்கு கோணலானவைகள் எல்லாம் சமமாக்குற ஒரு தேவன். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. இன்றைக்கி எத்தனையோ சேதப்படுத்துகிற வல்லமைகள், கோணலும் மாறுபாடுமான பிரச்சனைகள் வருது, எதிர்கொள்ள முடியலை. இந்த பாதையில் நாம் எப்படி போவது என்று தெரியல. கர்த்தர் நமக்கு முன்னே போவார். அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால், கோணலான பாதைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை செவ்வையாக்குவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாதை ரொம்ப கடினமான பாதை, இதில் போவதற்கு வழி இல்லை, இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, இதில் நம்ம போகிறதுக்கான எந்த தகுதி இல்லை நீங்கள் நினச்சிருக்கலாம். நீங்கள் போய் பார்ப்பீங்க, கோணலாக இருக்கிறது போல தெரியும், நீங்கள் கால் வைக்கும்போது அது சமமாய் மாறி இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, செருபாபேலுக்கு முன்பாக நான் சமபூமி ஆக்குவேன்.
அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக கோணல் செம்மையாகும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக மலைகளும் பர்வதங்களும் செம்மையான பூமி ஆகும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக கடந்து போகிறவர் முன்னே போய் கொண்டிருப்பார். அவனுடைய கோணலான பாதைகள் எல்லாம் செவையாக்கப்பட்டு சரியாக்கப்படும். அல்லேலூயா. பாதையே இல்லாத இடத்துல ரூட்டு போடுறவர் தான் நம்முடைய ஆண்டவர். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ரூட்டே இல்லைன்னு சொல்கிற இடத்துல தான் ரூட்டு வரும். சொல்லுவான், இதுக்கு பஸ்ஸே விட முடியாதுயா, இது ஒரு ரோடே இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், பஸ்ஸு போகிறதோ லாரி போதோ ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் போகிற அளவுக்கு பாதையை போடுவார். நம்முடைய தேவன் வழியை உண்டாக்குறவர், அவாந்திர வழிகளை ஆறுகளை ஓட பண்ணுகிறவர். நம்முடைய தேவனுக்கு தெரியும் எங்கே வழியை உண்டாக்க வேண்டும் என்று. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நம்முடைய தேவன் நமக்கு வழியை உண்டாக்குறவர். என்ன வழி? செம்மையான ஒரு வழி, செவையான ஒரு பாதை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 6-14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தாவீது கர்த்தர் சொல்லப்பட்டுக்கிறதான வசனங்கள் என்ன? 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய 6-14 2 வசனங்களை கடைசி பகுதி வாசிக்கலாம். கர்த்தர் அவனை, தாவீது போன இடமெல்லாம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியும் வாசிங்க. தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்தெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார்னு போட்டிருக்குது. நல்லா கவனிங்க. அவன் எங்கே போகிறான்னு யாருக்கு தெரியும்னு கேட்டால், முன்னாடி போகிறதான கர்த்தருக்கு தெரியும். நல்லா விளங்கி கொள்ளணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் போகிற பாதையில் கடினமான கோணலும் மாறுபாடான பாதைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வரும்போது உங்களை காப்பாற்றி செவையான பாதை கொண்டு வருவார். தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கு சொல்ல முடியாது. வாழ்க்கையே யுத்தகலமாக இருந்த ஒரு மனுஷன் தாவீது. நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த மனிதன் தாவீது. ஒருவேளை இந்த காலை வேளை நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டு போகிற கோணலும் மாறுபாடான வழியை போல எங்கே போவது ஏது செய்வது என்று இல்லாமல் கோணலும் மாறுபாடான வழியில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் திட்டமாக இந்த காலை வேளை நம்மோடு கூட பேசுகிறார். அவர் கோணலை செவையாக்கிறவர். அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போய் கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய கோணலான வழின்னு தெரியாது, எவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற தன்மையின் வழின்னு தெரியாது. ஆனால் எந்த பாதையாக இருந்தாலும் நம்முடைய தேவன் அதை செவையாக்கிறவர். அல்லேலூயா. நேரம் இல்லை, ஒரு 2 காரியம் இருக்குது, கூடுமான நான் அதை சொல்லி முடிக்கிறேன். 6வது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:6-7 வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். போக ஒட்டாதிருந்தார். வேற யாரும் பைபிள் இல்லையாப்பா? ஒழுங்கா படிக்கிறாட்கள் இல்லையா? 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பரிசுத்த ஆவியானவரினாலே அவர்களை போக ஒட்டாதிருந்தார். கர்த்தர் நம் முன்னே போவாரானால் நாம் போய் சிக்கி கொள்ளாதபடி நம்மை தடை பண்ணுவார். பாவங்களை சிக்கி கொள்ளாதபடி, ஆபத்து விபத்துகளை சிக்கி விடாதபடி, பிரச்சனைகளை போய் சிக்கி விடாதபடி நமக்கு முன்னே தேவன் போவாரானால் அந்த காரியத்தில் நமக்கு தடை பண்ணுவார். நீங்கள் சில தடைகள் வருதான் நல்லா விளங்கி கொள்ளணும். நாம் அதில் சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் தடை பண்ணுகிறார். நான் சொன்ன தடைகளை நீக்கி போடுவார். எப்போ? அது தேவ சித்தமாக இருந்து தேவ காரியமாக இருந்து எல்லாம் சமாதானமாக இருக்கும். கடைசி நேரத்தில் தடை வரும். அந்த தடையை கர்த்தர் முறியடிப்பார். ஆனால் சில காரியங்களை கர்த்தரை பேசுவார், நீ போகாத அப்படின்னு கர்த்தர் தடை பண்ணுவார். நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். சில பேர் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, கர்த்தர் போவேன்னு சொன்னால் போகாத. சில பேர் இந்த ஸ்கூலில் சேரணும், அந்த காலேஜில் சேரணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், வாழ்க்கையில் இதெல்லாம் எடுக்கணும், அடுத்த கட்டம் செய்யணும்னு நினச்சி கர்த்தர் வேணான்னு சொன்னால் அதை தடை செய்யுங்கள். அது உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக. கர்த்தர் முன்னே போகும்போது தடை செய்வார். பவுலுக்கு சொல்லப்பட்டுக்கிறது, பேதுருக்கு சொல்லப்பட்ட செய்திகள் நீங்கள் பைபிளை வாசிச்சா தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தடை பண்ணினார். எதுக்கு தடை பண்ணணும்? அவங்க ஊழியம் செய்ய தானே போனாங்க. எதுக்கு ஆசியா நாட்டுக்கு போகிறதுக்கு தடை செய்யணும்?
ஏன்னா அந்த இடத்துல சுவிசேஷத்தை இப்போ அறிவிக்க வேண்டியதில்லை, அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்களை நம்ம முயற்சி எடுக்கிறோம், தடை வருதா, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு தடை பண்ணியிருக்கிறார். தேவன் தடை பண்ணுவது என்பது ஒன்று இருக்கிறது, பிசாசு தடை பண்ணுவது என்பது ஒன்று இருக்கிறது. பிசாசு தடை பண்ணுவது என்பது தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார், அடையாளங்கள் இருக்கும், நமக்கு பல காரியங்களை கர்த்தர் பேசியிருப்பார், அதெல்லாம் நிறைவேறுகிற நேரத்தில் தடை வந்தால் அது கர்த்தர் தடை பண்ணலை, பிசாசு தடை பண்ணுகிறான். ஆவியானவர் தடை செய்கிறார், ஆண்டவர் தடை செய்கிறார். நீங்கள் காரியங்கள் எடுப்பீங்க, ஆண்டவர் அதில் ஒரு சமாதானம் கொடுக்க மாட்டார், உங்களோட கூட பேசுவார், இதை செய்யாத, யாரோ ஒரு மூலம் அவங்க இடத்துல பேசுவோம். அதுதான் தேவனால் அனுப்பப்படும் தடை. கர்த்தர் நமக்கு முன்னே போகும்போது நம் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நமக்கு தடை பண்ணப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், பிரிட்ஜ் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ரோட்டில், அங்கங்கே பெரிய பெரிய என்ஹெச்சில் அங்கே ஒரு பெரிய பேரிகார்டில் போட்டிருப்பாங்க, நோவே இங்கே போகக்கூடாது, இது முடிவு, கிராஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. எதுக்கு அந்த வார்னிங் சிம்பிள் போட்டிருக்கிறாங்க? அதுக்கு மேலே நீங்கள் போனால் வழி இல்லை, நீங்கள் போனால் விழுந்துருவீங்க, நீங்கள் போனால் அடிபட்டுருவீங்க, நீங்கள் போனால் அதில் ஏதாவது ஒரு விபத்து நடக்கும். இப்படி உலக பிரகாரமான வழி இல்லாத இடத்துல, பாதைகள் கஷ்டமான இடத்துல தடுப்புகளை போட்டு வச்சுருக்கிறாங்க. அதுபோல் தேவன் நமக்கு சில காரியங்களை தடை பண்ணுகிறதுக்கு காரணம், அதில் முன்னாக கர்த்தர் போய் கொண்டிருக்கிற, அது உங்கள் பாதையில் இடரலாக இருக்கும், உங்களுக்கு சேதம் உண்டாக்குன்னு சொல்லி தேவனே சில தடைகளை நமக்கு உண்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு முன்னே போகும்போது பாவம், சாபம், சேதம் வராதபடி நமக்கு அநேக காரியங்களை தடை பண்ணப்படுகிறது. வேதத்தில் அநேகரை கர்த்தர் தடை செஞ்சிருக்கிறார். ஆபிரகாமின் நாட்களில் அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய மனைவியோடு பாவம் செய்யக்கூடாதபடி கர்த்தர் அவனை தடுத்து நிறுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே அவனை தடுத்திருக்கிறார். தாவீதை குறித்து 2 சாமுவேலில் வாசிக்கும் போது சவுலை 2 விசை கொலை செய்வதற்கு சான்ஸ் கிடச்சிருந்தோம். அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னை தடுத்தார். எதுக்கு தடுத்தார்? ஒரு முறை அவன் சால்வை தொங்கலை எடுத்துட்டான், ஒரு முறை அவனுடைய ஈட்டையும் செம்பையும் எடுத்துட்டான். நினச்சிருந்தா சவுல் அங்கேயே குத்தி சாகடிச்சிருக்க முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை போடக்கூடாது. ஆவியானவர் தாவீதை தடுத்து நிறுத்தினார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலும் 26ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, பீலேயாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக சாபம் கொள்ளக்கூடாதபடி கர்த்தருடைய தூதனானவர் அவனை தடுத்து நிறுத்தினார். சாபத்தை வாங்கிடக்கூடாது, இவன் தண்டிக்கப்பட்டக்கூடாது, இவன் நியாயம் தீர்க்கப்பட்டக்கூடாதுன்னு கர்த்தர் தடை பண்ணினார். ஒரு ஊழியக்காரர் ஒரு பஸ்ஸுக்காக காத்திருந்தாராம். ஒரு ஊழியக்காரர், நம்ம பாஸ்டர் சொன்ன சாட்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பஸ்ஸுக்காக ஒரு நாள் காத்துக்கிட்டு இருந்தார். அந்த சென்னைக்கு போகிற பஸ் எல்லாம் ரஷ்ஷாக வந்துச்சு, ஒரு பஸ்ஸு காலியாக வந்துருச்சு. சரி ஏறலான்னு ஏறினாராம், அவன் நிறுத்தாமல் போயிட்டான். அடுத்த பஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷு, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் ஏறினாங்க. ஏறி கொஞ்சம் தூரம் போனால் இவருக்கு போக வேண்டிய பஸ்ஸு தடை பண்ணார். காவேரி பாக்கம் கிட்டக்கு போய் அந்த பஸ்ஸு கவிழ்ந்து பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை தடை பண்ணினார். அதுதான் சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை கர்த்தர் சில காரியங்களை சமாதானம் இல்லாமல் தடை பண்ணும்போது மனரமியமாய் நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை வருது, தேவன் நம்மை முன்கூட்டி எச்சரிக்கிறார் என்று நாம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் நிறைய பேர் அந்த தடையை ஏற்றுக்கொள்ளாமல் நான் போவேன், நான் அந்த பாதைகளுக்குள்ளே போவேன்னு சொல்லி தான் நெடுக தலையை கொடுத்து பிரச்சனையில் சிக்கிக்கொள்கிறோம். வேத வசனத்தில் அநேகர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சபிக்கும்படியாக, கொலை செய்யும்படியாக புறப்பட்டு வந்தான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவனை தடுத்து நிறுத்தி அவனை ஊழியக்காரனாக மாற்றினார். சவுலை கர்த்தர் பவுலாக மாற்றினார். இதை நீங்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்க முடியும். அப்போ தேவன் ஒரு தடை செய்வாரானால் அது ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோமே. தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு எதை செய்தாலும் நன்மைக்காக கர்த்தர் செய்கிறார். இந்த காலை வேளை கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார் என்பதற்கான அடையாளங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த சத்திய வசனங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். கடைசியாக 7வது காரியத்தை வாசிக்கும் போது, ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 58:8. வேகமாக வாசிக்க நேரம் இல்லை. நீதி முன்னாலே செல்லும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் முன்னே போவாரானால் அங்கே நீதி இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நீதி நியாயம் கிடைக்கிறது இல்லை, ஏமாற்றங்கள் கிடைக்கிறது. பணம் கொடுத்த இடத்துல, வட்டி கொடுத்த இடத்துல, சீட்டு பிடிச்ச இடத்துல, இல்லை நம்ம யாராவது ஒருத்தரை நம்பி போய் எனக்காக பேசுங்கன்னு சொல்கிற இடத்துல நீதி கிடைக்கலையா, அங்கே கர்த்தர் முன்னாடி போகலைன்னு அர்த்தம், பிசாசு உள்ளே வந்திருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நீதியை அனுப்புவார். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும்.
கர்த்தர் முன்னே போகும்போது அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. இந்த நீதி என்று சொல்வது கர்த்தருடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறது. வேத வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கும். அருணோதயம் என்றால் விடியற் காலத்தின் வெளிச்சம், சூரியன் என்ற அர்த்தம். டான் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அருணோதயம் என்ற வார்த்தை அதிகாலையில் உண்டான வெளிச்சம், சூரியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பிரகாசமாகிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போகுதுன்னு சொன்னால் பெரிய இருள் இருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய வெளிச்சம் தலையை போட்டு கர்த்தர் திறந்திருப்பார். அதுதான் நீதி முன்னால் செல்வது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கணும். நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் அந்த பாதையை தீர்மானிக்கக்கூடாது. ரொம்ப இருளாக இருக்குது, வழி தெரியலை, ரொம்ப சிக்கலாக இருக்குது, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கலாம், கர்த்தாவே இந்த வழியில் போகலாமா, நல்ல வழி எதுவென்று கேட்டு அதிலே நடவுங்கள். கர்த்தர் நமக்கு நல்ல வழிகளை காண்பிக்கிறவர், வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிறவர். வேத வசனத்தில் அநேக வசனங்கள் அதற்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மல்கியா 4:2. நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் போவாரே ஆனால் நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் உண்டாகும். நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் என்றால் என்ன? கர்த்தருடைய வெளிச்சத்தின் மகிமை அவர்கள் மேல் காணப்படும். வழி இல்லாமல் இருக்கும், ஒரு திடீர்னு ஒரு வழியை கர்த்தர் திறப்பார், அதுதான் வெளிச்சம். பாருங்கள், இரவெல்லாம் அந்த இருள் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது, திடீர்னு சூரியன் எழும்பி வருது, அந்த இருள் ஒன்றுமில்லாமல் அகலுது. தேவனுடைய வெளிச்சம் வரும்போது ஒன்றுமே இல்லாத போல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ஒரு பெரிய இருள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்னே போகும்போது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இருள் இருந்தாலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை, தேவ பிரசன்னத்தை நாம் உணரலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது, இந்த வெளிச்சத்தில் நாம் நிச்சயமாய் நடப்போம். வேத வசனத்தில் நாம் அநேக வசனங்களை அப்படி பார்க்க முடியும். நீதியின் பாதையிலே கிரீடம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 12:28 வாசிக்கும் போது நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் மரணத்தை குறித்து பயப்படுறீங்க, மரணத்தை குறித்து சிந்திக்கிறீங்க, போராட்டங்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம். பிசாசு அநேகர மரண பயத்தை கொண்டு வரான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்ட அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் போது அந்த பாதையில் ஒரு பெருத்த சமாதானம் இருக்கும், பெருத்த ஒரு ஆறுதல் இருக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை முன்பாக காக்கும். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை. கர்த்தருடைய வெளிச்சத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்கும்போது அந்த வெளிச்சத்தில் மரணம் இல்லை, ஜீவன் இருக்கிறது. அங்கே ஆசீர்வாதம் இருக்குது, அதில் சேதம் இல்லை, மரணம் இல்லை, பிசாசின் வல்லமைக்கு அதிகாரம் இல்லை, மரணத்தை பற்றி பயம் இல்லை. ஏன்னா அவங்க எங்கே போகிறார்கள்? நீதியின் பாதையாக நீதியின் சூரியன் இடத்தில் போகிறார்கள், பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நடத்துகிற பாதை என்பது பரலோகத்துக்கு நேரான பாதை. அவங்களுக்கு பயம் இல்லை, திகில் இல்லை. பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவ சமூகத்தில் இடம் இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கண்டு பயந்துடக்கூடாது. ஆனால் சூழ்நிலை பயப்பட வைக்கும், கலக்கம் வர வைக்கும், வியாதி, பலவீனம், போராட்டம் வரும்போது மரணத்துக்கு பிசாசு கொண்டு வருவான். ஆனால் நீதியின் வெளிச்சம் நமக்கு மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வருகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டும் உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷமாக இருக்கிறது. 7ஆம் வசனத்தில் அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டுமாம். யோவான் புஸ்தகத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் தான் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவ ஒளி அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே ஜீவ ஒளி. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒளின்னு கேட்டால் ஜீவ ஒளி. இந்த தேவன் முன்னாடி போகும்போது எதுக்கு நேராக நடத்துவார்னு கேட்டால் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துவார். அதுதான் சொல்லப்படுற யோவான் 8:12 ஜீவ ஒளி. ஒரு வசனம் கூட படிக்கலாமே. ஜீவ ஒளி என்பது நித்திய ஜீவனை காண்பிக்கிறது. அப்போது கர்த்தர் முன்னாடி போகும்போது அவங்க பாதை நித்திய ஜீவனுக்கு நேராக இருக்கும். அவங்களுக்கு 2ஆம் மரணத்தின் மேலே பங்கு இல்லை, நரகத்தின் மேலே அவங்களுக்கு இடம் இல்லை, பாதாளத்தின் மேலே இடம் இல்லை. அவர்கள் நித்திய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை கர்த்தர் நமக்கு முன்னாக போகிறவர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நமக்கு பிறகாலே காக்கிறவர். நம்முடைய தேவன் நமக்கு முன்னே போகுவார். ஆனால் 7 அடையாளங்கள் உண்டு. ஒன்று என்ன நமக்கு நடக்கும்? முதலாவது நமக்கு
ஒரு இரைச்சல் கிடைக்கும். அந்த இரைச்சல் என்பது என்ன? துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவது. இரண்டாவது, கர்த்தர் நமக்கு முன்னே போவாரானால் நமக்கு என்ன நடக்கும்? தடைகள் எல்லாம் நீக்கப்படும். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு முன்னே போகும்போது நமக்கு ஒரு அருமையான தூது வெளிப்படுத்தல்கள் கிடைக்கும். நான்காவது, கர்த்தர் நமக்கு முன்னே போகும்போது சரியான ஒரு இளைப்பாறுதல் சமாதானம் நம்முடைய பாதைகள் இருக்கும். ஐந்தாவது, கர்த்தர் நமக்கு முன்னே போகும்போது என்ன நடக்கும்? நம்முடைய கோணலான வழிகள் எல்லாம் கர்த்தர் செவ்வையாக்குவார். ஆறாவது, கர்த்தர் நமக்கு முன்னே போவாரானால் சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாதபடி தடை செய்வார். ஏழாவது, கர்த்தர் நமக்கு முன்னே போகும்போது நீதியின் ஒளினாலே கர்த்தர் நம்மை நடத்துவார், நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவார். ஒருவேளை இந்த 6ஆம் மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் என் முன்னாடி போகிறாரா, என் கூட வராரான்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். இந்த 7 காரியங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதுதான் உங்களுக்கு அடையாளம். முழங்கால்பட்ட தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு முன்னே போகிறவராய் இருக்க வேணும், என்னை பிறகாலம் என்னை காக்கிறவராய் இருக்கிற வேணும். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மோடு கூட வருகிறவர். நம்முடைய ராஜாவாகிய நம்முடைய சேனைகள் அதிபதியான ஜெயபலனானவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவ சமூகத்தில் முழங்கால்